You're listening to KLOK, San Jose, San Francisco, and Oakland, the largest and most powerful Desi radio station in America, a Principal Broadcasting-owned station. அரிமா என்டர்டைன்மெண்ட் பெருமையுடன் வழங்கும் தமிழ் வானொலி காலை தென்றல் வாரந்தோறும் சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 12 மணி வரை KLOK 1170 AM வானொலியில் கேட்க மறவாதீர்கள். மேலும் விவரங்களுக்கு இமெயில் info@arimayusa.com. அரிமா என்டர்டைன்மெண்ட் பெருமையுடன் வழங்கும் தமிழ் வானொலி காலை தென்றல் வாரந்தோறும் சனிக்கிழமை காலை 10 to 12 வரை. இன்று உங்களிடம் பெருமகிழ்ச்சியுடன் அன்பு கூறி இந்த பொங்கல் திருநாள் நன்னாளில் உங்களுடன் சேர்ந்து பொங்கல் வைக்க வந்துள்ளோம். உங்கள் ரமேஷ் மற்றும் உங்கள் சாந்தி. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். வணக்கம் நேயர்களே. நேயர்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். காலை தென்றல் நேயர்கள் அனைவருக்கும் எங்களுடைய இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் மற்றும் எங்கள் அன்புக்குரிய காலை வணக்கங்களும் கூட. என்ன நேயர்களே, பொங்கலோ பொங்கல் அப்படின்னு பாட்டை கேட்டோன்னே ஒரு புத்துணர்ச்சி பரவுவது உண்மைதான். இது ஒரு அற்புதமான நிகழ்ச்சியாக இன்றைக்கி உங்களுக்கு தொகுத்து நாங்கள் கொடுக்க இருக்கிறோம். எல்லா வாரமும் போல் இந்த வாரமும் உங்களுக்கு அற்புதமான நிகழ்ச்சிகள் நிறையவே இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத நிகழ்ச்சி முன்னோட்டமாக நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். முதலாவதாக வருவது மங்களநாதம், அதனைத் தொடர்ந்து வருவது பக்தி பாமாலை, அதனைத் தொடர்ந்து அரிமாவின் ராககீதங்கள், அரிமா உங்கள் சாய்ஸ், குட்டீஸ் கார்னர், சவாலே சமாளி, சிரிக்க சிந்திக்க, இப்படி ஏகப்பட்ட நிகழ்ச்சிகள் நகைச்சுவையோடு உங்களுக்கு இன்றைக்கும் காத்திருக்கு. தொடர்ந்து நிகழ்ச்சியை கேளுங்க. முதலாவதாக வரப்போகிற மங்களநாதத்தை இப்போது கேட்போம். வெல்கம் பேக் டு அரிமா என்டர்டைன்மெண்ட் வழங்கும் காலை தென்றல். இன்று சிறப்பான ஒரு பொங்கல் நிகழ்ச்சியில் இருக்கிறோம். இப்போது நம்ம கேட்க இருப்பது பக்தி பாமாலை. இந்த பக்தி பாமாலையில் எப்போதும் போல் பக்தி பாடல்கள் ஒளிபரப்பாகும். இன்றைக்கி நம்ம ஒரு குதூகலமான நாளில் இருக்கிறோம். ஒரு அற்புதமான தை பிறப்பில் இருக்கிறோம். அதை பற்றின சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பக்தி பாடலை கேட்போம். அதாவது தை மாத பிறப்பு இது மிகவும் அற்புதமான மாதமாக ஒவ்வொரு வருடமும் அமைவது நம்ம எல்லாருக்குமே தெரியும்.
இந்த தை மாதத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னு நினச்சோம்னா நிறைய விஷயங்கள் சொல்லலாம். அதில் சில குறிப்பிட்ட விஷயங்களை பற்றி நம்ம இன்றைக்கி பேசுவோம். அதாவது புராணங்களில் 6 மாத காலம் தேவர்களுக்கு இரவு பொழுதாகவும் 6 மாத காலம் தேவர்களுக்கு பகல் பொழுதாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த 6 மாத பொழுதும் இரவாக இருப்பது தட்சிணாயன காலம். இது ஆடியிலேருந்து மார்கழி வரைக்கும் இருக்கும். 6 மாதம் பகல் பொழுதாக இருப்பது உத்தராயண காலம். இது தையிலேருந்து ஆனி மாதம் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த 6 மாதம் இரவு பொழுதாக இருக்கும் பொழுது தேவர்களுக்கு பலம் குறைவாகவும் பகல் பொழுதாக இருக்கும்போது தேவர்களுக்கு பலம் அதிகமாகவும் இருப்பதாக சொல்லப்படுது. அதனாலேயே அந்த 6 மாத இரவு பொழுதான ஆடி மாதத்திலேருந்து மார்கழி மாதம் வரைக்கும் பூஜை வழிபாட்டுக்குரிய மாதங்களாக அமைக்கப்பட்டிருக்கு. இந்த மார்கழி மாதம் முடிஞ்சு தை மாதம், அதாவது தேவர்களுக்கான பகல் பொழுதான 6 மாதத்தில் முதல் மாதமான தை மாத பிறப்பை தான் நம்ம மிகவும் சிறப்பாக கொண்டாடுறோம். இந்த தை மாதத்தில் சூரியன் வடக்கு நோக்கி மகர ராசியில் சஞ்சரிக்கிற நாள் தான் தை மாதம். இந்த தை மாத பிறப்பில் சூரியன் மகர ராசியில் சஞ்சரிக்கிறதுனாலேயே இதை நம்ம மகர சங்கராந்தி திருநாளாக கொண்டாடுறோம். இந்த மகர ராசியில் சஞ்சரிக்கிறதுனாலேயே இந்த பெயர் வந்தது. சபரிமலையில் கூட ஜோதி தரிசனம் இந்த தை 1 நடக்குது. அந்த ஜோதி தரிசனத்துக்கு கூட மகர ஜோதின்னு பேர் வந்ததே இந்த சூரியன் மகர ராசியில் சஞ்சரிக்கிறதுனால தான். இந்த தை மாதத்தை மிகவும் சிறப்பான மாதமாக நம்ம எல்லாரும் கொண்டாடுறோம். எல்லா சுபகாரியங்களும் நடத்துறதுக்கு ஏற்ற மாதமாக இந்த தையிலேருந்து எல்லா மாதமுமே அற்புதமாக அமையுது. இந்த தை மாதத்தோட விசேஷம் என்னென்னா, இதில் இருக்கிற வரப்போகிற தை செவ்வாய், தை வெள்ளி இதெல்லாம் அம்மனுக்குரிய திருநாளாக கொண்டாடப்படுது. மேலும் இதில் வரக்கூடிய கார்த்திகை விரதம் தை கார்த்திகையாக மிகவும் சிறப்பாக முருகன் ஆலயங்களில் கொண்டாடப்படுது. தைப்பூசம் மிகவும் அற்புதமான திருவிழாவாக முருகனுக்கு அமைகிறது. மேலும் பித்திருக்களுக்கு தர்ப்பணம் செய்யக்கூடிய நாளான அமாவாசை, இந்த மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தை அமாவாசையாக மிகவும் சிறப்பாக பித்திரு வழிபாடு செய்யப்படுகிறது. இந்த மாதிரி தை மாதத்தை நம்ம சொல்லி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். அதில் முக்கியமான விஷயம், சூரியன் மகர ராசியில் சஞ்சரிக்கிற அந்த திருநாளான மகர சங்கராந்தியை நம்ம எல்லாரும் பொங்கல் திருநாளாக மிக சிறப்பாக கொண்டாடுறோம். இந்த பொங்கல் திருநாளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா, சூரியனுக்குரிய வழிபாட்டு திருநாளாக அமைந்தது தான் பொங்கல் திருநாள். இந்த நாளில் பொங்கல் வைத்து சூரிய வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. அந்த மாதிரி ஒரு அற்புதமான திருநாளில் நம்ம இன்றைக்கி இருக்கிறதுனால சூரிய தரிசனம் பண்ணுற வகையில் இந்த வாரம் சூரியனார் கோயிலை பற்றி நம்ம தெரிஞ்சுக்குவோம். தஞ்சை மாவட்டத்தில் அமைந்தது தான் இந்த சூரியனார் திருக்கோயில். சைவ மதத்தில் சூரியனை சிவசூரியன் என்றும், வைணவத்தில் சூரிய நாராயணன் என்றும் சொல்லப்படுவது உண்டு. சிவ ஆகமத்துப்படி சிவனோட வலது கண்ணன் சூரியன் அப்படின்னு சொல்வது உண்டு. இவ்வாறு பெருமை பெற்ற சூரியனார் கோயிலில் எப்படி அமையப்பெற்றார் அப்படின்னு நம்ம தல வரலாறை தெரிஞ்சுக்குவோம். அதாவது ஒரு காலத்தில் கலாப முனிவர் தன் ஞான திருஷ்டினால தனக்கு வர இருந்த தொழுநோயை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாராம். தனக்கு வர இருக்கிற தொழுநோயிலேருந்து தப்பிக்கிறதுக்காக நவகிரகங்களை நோக்கி தமம் இருந்து தொழுநோய் வராமல் இருக்கிறதுக்காக வரத்தையும் வாங்கினாராம். நவகிரகங்களும் அவருடைய தவத்துக்கு மெஞ்சி தொழுநோய் வராமல் இருக்கிறதுக்கான வரத்தையும் கொடுத்தாங்களாம். இதனால் கோபம் கொண்ட பிரம்மா நவகிரகங்களை நோக்கி, எந்த ஒரு மனிதனுக்கும்
அவனுடைய பாவ புண்ணிய பலன்களை கொடுக்க வேண்டும் என்பதுதான் உங்களுடைய வேலை. அதனை மீறி அவருக்கு வர இந்த தொழுநோயை நீங்கள் தடுத்ததுனால அந்த தொழுநோயை நீங்கள் வாங்கி பூலோகத்தில் கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லி சாபம் விட்டாராம். இந்த மாதிரி தொழுநோய் சாபத்துக்கு ஆளான நவகிரகங்கள் பூலோகத்துக்கு வந்து ஒரு வெள்ளை எருக்கு வனப்பகுதியில் சிவனை நோக்கி தவம் இருந்தாங்க. அந்த வெள்ளை எருக்கு வனம்தான் சூரியனார் கோயில் அமைந்துள்ள தலம். அந்த மாதிரி நவகிரகங்கள் தொழுநோய் போகணுங்கிறதுக்காக வெள்ளை எருக்கு வனத்தில் சிவனை நோக்கி தவம் இருந்ததுனால சிவபெருமானும் பார்வதி சமேதமாக அவங்களுக்கு காட்சி கொடுத்து அவர்களுடைய தொழுநோய் நீங்கிறதுக்காக வரம் கொடுத்தாராம். மேலும் இந்த தலத்தில் நவகிரகங்கள் அனைவரும் இருந்ததுனால இது நவகிரக பரிகார தலமாக அமையட்டும் அப்படிங்கிற வரத்தையும் கொடுத்து அந்த சூரியனார் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற திருமங்கலக்குடி அப்படிங்கிற இடத்துல பிராணநாதராகவும் மங்களநாயகியாகவும் இன்றைக்கும் காட்சி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி நவகிரகங்கள் சிவனிட்ட வரம் பெற்று சாபம் நீங்கின தலம்தான் சூரியனார் தலம். நவகிரகங்களோட அதிபதி சூரியங்கிறதுனால சூரியனோட பெயராலேயே இது சூரியனார் கோயில் அப்படின்னு அழைக்கப்படுது. இங்கே எல்லா நவகிரகங்களும் தனித்தனி சந்நிதியாக இருந்தாலும் மூலவர் சூரியன் இடது பக்கத்தில் உஷாதேவியோடையும் வலது பக்கத்தில் பிரதீக்ஷா என்று அழைக்கப்படுற ஷாயாதேவியோடையும் நின்ன கோலத்தில் காட்சி கொடுக்குறாரு. இங்கு சூரியன் மிக சாந்த மூர்த்தியாக இருப்பதாக சொல்வதுண்டு. சூரியனாலே ரொம்ப உக்கிரமானவர் தான், அவரோட வெப்பத்தை தாங்க முடியாதுங்கிறது நமக்கு தெரியும். அப்படிப்பட்டவர் இங்கே எப்படி சாந்தமூர்த்தியாக இருக்கிறாரு அப்படின்னு நம்ம நினைப்பது உண்டு. அதாவது சூரியனுக்கு மூலவரான சூரியன் பகவானுக்கு முன்பக்கமாக குரு பகவானை நின்ன கோலத்தில் பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாங்க. குரு தனக்கு முன்னாடி இருப்பதனாலேயே அவருடைய குணம் சாந்தமாக இருக்குது அப்படின்னு சொல்வதுண்டு. குருவுக்கு அடுத்தபடியாக குதிரை வாகனம் சூரியனோட வாகனமான குதிரையும் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு. இங்கே நவகிரகங்கள் தனித்தனி சந்நிதியாக காட்சி கொடுத்தாலும் எல்லா நவகிரக தெய்வங்களும் மூலஸ்தான தெய்வமாக கருதப்படுகிறார்கள். பொதுவாக எல்லா கோயிலையுமே நவகிரகங்கள் பரிகார தெய்வங்களாக இருக்கும். ஆனால் சூரியனார் கோயிலில் தான் மூலஸ்தான தெய்வமாகவே விளங்குவது மிகவும் சிறப்பு. இந்த சூரியனார் கோயிலில் இருக்கிற நவகிரகங்களோட சன்னிதானத்தில் எந்த ஒரு வாகனமும் நவகிரகத்துக்குரிய வாகனங்கள் பிரதிஷ்டை செய்யப்படவில்லை. இது இந்த கோயிலோட அடுத்த சிறப்பும் கூட. நவகிரகங்கள் அனைவரும் ஒரே இடத்துல இருக்கிறதுனால இது மிகச்சிறந்த நவகிரக தோஷ நிவர்த்தி தலமாக விளங்குது. இதில் எந்த மாதிரி தோஷம் இருந்தாலும் இந்த கோயிலுக்கு வந்து ஏதாவது ஒரு மாதத்திலோட ஞாயிற்றுக்கிழமையில் விரதத்தை ஆரம்பித்து தொடர்ந்து 78 நாட்கள் இந்த கோயிலையே தங்கி இந்த கோயிலில் இருக்கிற சூரிய தீர்த்தத்தில் நீராடி திருமங்கலக்குடியில் இருக்கிற பிராணநாதரையும் மங்களநாயகியையும் வழிபட்டு வந்தால் கட்டாயம் இங்கே உள்ள நவகிரகங்கள் அவர்களுக்கு தோஷ நிவர்த்தி கொடுப்பாங்க அப்படின்னு நெடுங்காலமாக சொல்லப்படும் ஒரு ஐதீகம். இந்தளவுக்கு சிறப்பு பெற்ற சூரியனார் கோயில் மிக பெரிய நவகிரக ஸ்தலமாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் பல நலன்களை கொடுக்கக்கூடிய வள்ளலாகவும் இருக்கிறாங்க. சூரியன் ஒற்றை சக்கரத்தில் உள்ள தேரில் 7 குதிரைகளை பூட்டி வருவதாக சொல்வதுண்டு. அந்த ஒற்றை சக்கரம் காலம் என்று கருதப்படுது. அந்த 7 குதிரைகளும் 7 நாட்களாக சொல்லப்படுது. மேலும் சூரியன் சில சிவத்தலங்களில் சில குறிப்பிட்ட மாதங்களில் சில குறிப்பிட்ட நாளிகையில் சூரிய கதிர்கள் மூலவர் சிவலிங்கத்தை மேலே படுவது மிகவும் சிறப்பு. அதே மாதிரி சித்திரை மாதத்தில் சித்திரை பிசு அன்று கேரளாவில் இருக்கிற குருவாயூரப்பன் சன்னிதானம் மிகவும் சிறிய நுழைவாயில். அந்த சிறிய நுழைவாயிலையும் சித்திரை பிசு அன்று சூரிய கதிர்கள் நுழைந்து
குருவாயூரப்பன் மேல் படிவது மிகவும் சிறப்பு. இது சித்திரை விசு அன்று சூரிய பகவான் குருவாயூரப்பனை தரிசிப்பதாக சொல்வது உண்டு. மேலும் பாண்டி நாட்டில் இருக்கிற ஸ்ரீவைகுண்டம் அப்படிங்கிற கோயிலில் இருக்கிற கள்ளபிரான் பகவான் மீதும் சூரியன் சித்திரை 6ஆம் தேதியும் ஐப்பசி 6ஆம் தேதியும் விழுவதாக சொல்வதுண்டு. இந்த 2 நாட்களும் ஏன் கள்ளபிரான் பகவான் மேலே சூரிய கதிர்கள் படுது அப்படிங்கிறதுக்கு பெரியவர்கள் சொல்கிற காரணம் என்னன்னா, சித்திரை மாதம் சூரியனுக்கு பலம் அதிகம் கொடுக்குற மாதம். மேசராசியில் சஞ்சரிக்கிறதுனால சூரிய பகவான் அதிக பலத்தோடு இருப்பதாகவும், ஐப்பசி மாதத்தில் சூரிய பகவானோட பலம் குறைவதாகவும், அதனாலேயே சூரிய கதிர்கள் கள்ளபிரான் மேல் விழுந்து சூரியன் கள்ளபிரானை வணங்கி பலம் பெறுவதாக சொல்வதுண்டு. இந்த மாதிரி அற்புதமான சூரிய பகவானுக்குரிய ஸ்லோகம் ஆதித்ய ஹிருதயம். இது ஒவ்வொரு நாளும் சூரிய வழிபாட்டும் போது இதை சொன்னால் நம்மளுடைய வாழ்க்கையில் அனைத்து நற்பலன்களையும் அடைந்து வளமாக வாழ வாய்ப்பு உண்டு அப்படின்னு பெரியவர்களால் சொல்லப்பட்டிருக்கு. என்ன நேயர்களே, பொங்கல் திருநாள் அப்போ சூரியனாரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். பொங்கல் திருநாள் சூரியனுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு அற்புதமான திருநாள். இந்த திருநாளில் பொங்கல் வைத்து சூரிய பகவானை ஆதித்ய ஹிருதயம் சொல்லி சூரிய வழிபாடு செய்து பொங்கலை மிகவும் சிறப்பாக கொண்டாட வேண்டுகிறேன். மேலும் உங்களுக்கான ஒரு கேள்வியை நான் உங்களுக்கு கேட்டுடுறேன். ராமாயணத்தில் ராமரும் சூரியனோட உதவி கொண்டு ராவணனை அழித்ததாக சொல்வது உண்டு. எப்படி சூரிய பகவான் ராமனுக்கு உதவினார், இது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் சொல்ல வேண்டிய எண் 4089125565. அதாவது ராமாயணத்தில் ராமன் சூரிய பகவானோட உதவி கொண்டு தான் ராவணனை அழித்ததாக சொல்வது உண்டு. அது எவ்வாறு அமைந்தது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் சொல்லுங்கள். சொல்ல வேண்டிய எண் 4089125565. இதான் ஸ்டுடியோ நம்பர். நீங்கள் லைவாக கால் பண்ணலாம். 4089125565. சாந்தி, இந்த பொங்கல் திருநாளில் சூரியனுக்கு பகவானுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசுனது ரொம்ப நிகழ்ச்சியாக இருக்குது. ஸோ நிறையா விஷயங்கள் அந்த நேயர்களும் இதில் பகிர்ந்துக்கிறதா இருந்தால் நீங்கள் 4089125565க்கு ஃபோன் பண்ணலாம். இப்போ வரப்போகும் ஒரு அற்புதமான ஒரு பக்தி பாமாலையில் அமைந்த ஒரு சிறப்பு பாடலை, அதாவது நம்ம தை மாத பிறப்புன்னு சொன்னோம் இல்லையா? ஆமாம், தை மாத பிறப்பில் தான் தேவர்கள் அவர்களுக்கு பலம் உள்ள மாதம் இந்த தையிலேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அப்படி ஒரு அற்புதமான அந்த திருநாள் அமோகமாக இருக்கணும்னா தேவர்கள் முதல்ல வணங்குற தெய்வம் ஆதிமூல மகா கணபதி தான். அவரை தான் நம்ம இப்போ வணங்க போகிறோம். அவரை வணங்கி அற்புதமான திருநாளாக எல்லா நாட்களும் அமைய வேண்டும் என்று கூறி இப்பொழுது அந்த பாடலை கேட்போம். ஓம் விக்னேஸ்வராய நமஹ. ஓம் விக்னேஸ்வராய நமஹ. ஓம் விக்னேஸ்வராய நமஹ. ஒரு தந்தம் கண்டும் தந்தது சிவலிங்கம் என்றும் ஏகதந்தம் எங்கள் சொந்தமே. ஐயா ஏகரட்சம் முன்னால் ஏற்றமே. தந்தம் ஒரு தந்தம் கண்டும் தந்தது சிவலிங்கம்
என்றும் ஏகதந்தம் எங்கள் சொந்தமே. ஐயா ஏகரட்சம் உன்னால் ஏற்றமே. உந்தன் அங்கம் பேரண்டம் அதிலே அண்டும் உயிர்குலமே. உந்தன் அங்கம் பேரண்டம் அதில் அண்டும் உயிர்குலமே. வெள்ளெருக்கு சூடும் தெய்வமே கணநாதம் உள்ளிருக்கும் நாங்கள் க்ஷேமமே. தந்தம் ஒரு தந்தம் கண்டும் தந்தது சிவலிங்கம் என்றும் ஏகதந்தம் எங்கள் சொந்தமே. ஐயா ஏகரட்சம் உன்னால் ஏற்றமே. தெருமுனை ஓரமும் தரிசனமாகிடும் எளியவன் என்பவன் ஐயா நீதானே. அரண்மனை மாடமும் அருகம் புல்மேடையும் ஒன்றென நின்றது கணபதி நீதானே. கதி கதி என்றதும் கணபதி சேருமே. துதிப்பவர் கைகளில் துதிக்கையும் சேருமே. கருத்தினில் ஆடும் கணபதி நாள்தோறும் பெயர் சொன்னால் நிம்மதி என்றும் பெயர் சொன்னால் நிம்மதி. தந்தம் ஒரு தந்தம் கண்டும் தந்தது சிவலிங்கம் என்றும் ஏகதந்தம் எங்கள் சொந்தமே. ஐயா ஏகரட்சம் முன்னால் ஏற்றமே. சுழி கோலமோ பிரம்மனின் கோபமோ கோணல் ஆனால் மனமே கலங்காதோ. வலஞ்சுழிவும் சுழி வரைந்தவர் தலை சுழி எளியும் வழியும் உடனே மலராதோ. கடைந்த பின் கிடைப்பதோ பார்க்கடல் அமுதமே. கடையாமல் கைவரும் கணபதி பாதமே. ஜனங்களை ஆளும் அதிபதி தினந்தோறும் பெயர் சொன்னால் நிம்மதி என்றும் பெயர் சொன்னால் நிம்மதி. தந்தம் ஒரு தந்தம் கண்டும் தந்தது சிவலிங்கம் என்றும் ஏகதந்தம் எங்கள் சொந்தமே. ஐயா ஏகரட்சம் முன்னால் ஏற்றமே. தந்தம் ஒரு தந்தம் கண்டும் தந்தது சிவலிங்கம் என்றும் ஏகதந்தம் எங்கள் சொந்தமே. ஐயா ஏகரட்சம் முன்னால் ஏற்றுமே. உந்தன் அங்கம் பேரண்டம் அதிலே அண்டும் உயிர்குலமே. உந்தன் அங்கம் பேரண்டம் அதிலே அண்டும் உயிர்குலமே. வெள்ளெருக்கு சூடும் தெய்வமே
கணநாதம் உள்ளிருக்கும் நாங்கள் க்ஷேமமே. தந்தம் ஒரு தந்தம் கண்டோம் தந்தது சிவலிங்கம் என்றோம் ஏகதந்தம் எங்கள் சொந்தமே. ஐயா ஏகரட்சமுன்னால் ஏற்றமே. கணநாதா